அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விடுத்த நிலையில் இன்று கெடு நிறைவு பெறுகிறது. இதையொட்டி செங்கோட்டையன் மறப்போம் மன்னிப்போம் என்ற வார்த்தைகளை இன்று நினைவூட்ட விரும்புகிறேன் என்றும், வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அனைத்து அதிமுக உறுப்பினர்களும் ஒன்று கூட வேண்டும். இதன் நோக்கம் இயக்கம் ஒன்று கூட வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும் என்று பத்திரிகையாளர்களுக்கு அவர் பேட்டியளித்துள்ளார். மறப்போம் மன்னிப்போம் அவருடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை இன்று நினைவூட்ட விரும்புகிறேன். புரட்சித் தலைவருடைய கனவு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் 100 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அன்றைக்கு நான் மனம் திறந்து பேசினேன். இந்த கருத்தை புரட்சித் தலைவருடைய உண்மை விசுவாசிகள், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய விசுவாசிகள் இன்று அதற்கான பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இதனுடைய நோக்கம் இயக்கம் ஒன்று பெற வேண்டும், புரட்சித் தலைவருடைய அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கருத்துக்களை அன்றைக்கு 5ஆம் தேதி என்று பிரதிபலித்தேன். இதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை மனதிலே கொண்டு புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம் இயக்கம் வலிமை பெறுவதற்கு, நம் இயக்கம் 2024 வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.